ஆடிட்டர் மதி கிட்ட. என்னையா அந்த ஆளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன? அவன் பொண்ணு லாயரு, ரவுடி பொம்பளை, பத்தாததுக்கு இப்ப கமிஷனருன்னு வரிசையா வர்றானுங்க. அவனுக்கு எப்படி எவ்வளவு லிங்க் வந்துச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி அது எஸ்எஸோட லிங்க் கிடையாது, அவங்க பசங்களோட லிங்க். அப்பாவுக்கு ஒண்ணுனா பசங்க வரதானே செய்வாங்கன்னு சொன்னதும், அப்ப பிள்ளைங்களுக்கு ஒண்ணுனா அப்பா என்ன பண்றான்னு பாப்போம். நீங்க ஏற்கனவே அவனுக்கு நிறைய பயத்தை கொடுத்துட்டீங்க. திரும்பவும் அவன் மேல கை வச்சு அவனை பெரிய ஆளாக்க வேணாம்னு தோணுது. அதுக்காக அவனை அப்படியே சும்மா விட சொல்றியா? அந்த சின்ன பையன் நாள் வச்சு மிரட்டிட்டு போறான். இப்ப பண்றது என்னோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக. கண்டிப்பா அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்றான். இங்க பெரியன் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனில அவனுக்கு கிராஜுவேட்டி அமௌண்ட் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருந்தானுங்கல்ல. அது இப்ப ஜெய்சு லீகல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களே கால் பண்ணி ஒரு வாரத்துல அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்காக ஜெய்சுக்கு தேங்க்ஸ் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பக்கமா வந்த ஜக்கு அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து 2 பேரும் லவ் பண்றாங்களோன்னு சந்தேகத்திலே பார்த்துட்டு போறான். அப்புறம் இதை இப்படியே விடக்கூடாது, அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும்னு வேகமா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பத்தி வைக்க, அம்மாவும் வேகமா அவங்களோட மொபைல் எடுத்து தர சொல்லி அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்கன்னு பார்த்தா மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு கீழே வச்சதும், என்னம்மா அவளை கால் பண்ணி வர சொல்லுவேன்னு பார்த்தா மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, டே அவன் நேரில் வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க இவங்க 2 பேரும் பாஸ்கரை கலாச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிகரெட் அடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அம்மா பெரியனுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்க. அதை பார்த்ததுமே சிகரெட்டை கீழே போட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜெய்சுவும் என்னாச்சுன்னு கேட்டா, என்னங்க உங்க அம்மா கிட்ட இருந்து டிஸ்கிளைமர் மெசேஜ் எல்லாம் வந்திருக்குன்னு காமிக்கிறான். அவளும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, எங்க அம்மா இவ்வளவு தூரம் வர வாய்ப்பே இல்லையேன்னு சொல்றா. ஒருவேளை ஸ்பை வச்சிருப்பாங்களோன்னு கேட்க, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, இப்பெல்லாம் எங்க அம்மாவை நம்பவே முடியலன்னு சொல்றா. நீங்க வீட்டுக்கு போனதும் கண்டிப்பா கேட்பாங்க, நிறைய தம் அடிப்பேன்லாம் சொல்லிடாதீங்க, ஏதோ 1-2 மட்டும்தான் அடிப்பேன்னு சொல்லி சமாளிச்சிருங்கன்னு சொல்றான். இங்க மீராவும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணதுல ஆன்லைன் பிசினஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட வந்து நம்ம ஏன் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறா. அப்ப இந்த கடை என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்து துணியை தொட்டு பார்த்து வாங்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டா, நான் ஒன்னும் கடையை மூட சொல்லலப்பா, சைடுல இந்த பிசினஸும் பண்ணலாம்னு சொல்றேன் அவ்வளவுதானு. இப்ப நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் 10 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளதான் வருவாங்க, அதை தாண்டி யாருமே வரமாட்டாங்க. ஆனா நம்மளும் இந்த ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டா நம்மளோட சேல்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு அவருக்கு ஆன்லைன் பிசினஸ்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்க, அப்பாவும் சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணு, ஆனா கடையோட நல்ல பேரு பாதிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் கிரிஜாவும் அப்பாவுக்கு சாரின்னு மெசேஜ் அனுப்ப, அவரும் அதை பார்த்துட்டு ரிப்ளை எதுவுமே பண்ணாதனால கிரிஜா ரொம்பவே சோகமாகறாங்க. இங்கே சித்தோட அப்பாவும் அம்மா கிட்ட, இனிமேல் உன் பையன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு, அதனால நீ என்ன பண்ற, அந்த பொண்ணு கிட்ட எங்க குடும்பத்துக்கு நீ செட் ஆக மாட்ட, அதனால எங்க பையனை மறந்துடுன்னு சொல்றாரு. அம்மாவும் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, பேசாம சித்து அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னா, அந்த பொண்ணு நல்லா இருந்தா மட்டும் போதுமா, குடும்பம் நல்லா இருக்க வேணாம்? நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுறியா இல்ல நான் பேசவா? வேணாம் நானே பேசுறேன், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த காதலை பிரிச்சப்பாவும் உங்களை சும்மாவே விடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் மறுநாள் அவளை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவகிட்ட அப்பா பேசின எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் கரணி ரொம்பவே டல்லாயிடுறா. அம்மாவும் இதை பார்த்து நீ ஒன்னும் வருத்தப்படாத, கோவில்ல வச்சு சொல்றேன், எங்க வீட்டு மருமக நீ தானே சொல்ல, அவளும் அம்மா சப்போர்ட்டா இருக்கதை நினைச்சு சந்தோஷப்படுறா. அம்மாவும் எல்லாமே கொஞ்ச நாள் தான், அது வரை நீங்க 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இங்க மீராவும் கடையில இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண போற ஆன்லைன் பிசினஸை பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறா. அவ போனதுமே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எல்லாருமே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பாவும் அம்மா வீட்டுக்கு வந்ததுமே போன விஷயம் என்னாச்சு, அந்த பொண்ணு கிட்ட சொன்னையா இல்லையான்னு கேட்க, நான் பேசலாம்னு தாங்க போனேன், ஆனா அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அந்த பொண்ணு தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தான்னு சொன்னதும் அப்பா ரொம்ப பதறி போய் என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு. அடப்போங்க, அந்த பொண்ணு முன்னாடி ரொம்ப அசிங்கமா போச்சுன்னு சொல்ல, என்ன அசிங்கமா போச்சு, என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு நான் கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அப்பாவும் இதை கேட்டு சாக்குல உறைஞ்சு போய் உட்காந்து இது எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்து, நடந்தாலும் என்ன தப்பு இருக்குன்னு, எப்பவோ நடக்க வேண்டியது இப்ப நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டு, நீ இந்த மாதிரி டயத்துலலாம் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும், இந்த வேலை செய்யறத பத்தி எல்லாம் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு மீசையை முறுக்கி விட்டு பெருமைப்பட்டுக்கிறாரு. அம்மாவும் சரி நான் போய் சமைக்கிறேன்னு எந்திரிக்க, வேணாம் நீ ரெஸ்ட் எடு, நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இப்போதைக்கு இந்த விஷயத்துல இருந்து எப்படியோ ரிலீவ் ஆயாச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை வச்சே ஓட்டிடலாம்னு பிளான போடுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.